அனைவருக்கும் வணக்கம். 1949 தொடங்கி 76வது கொடிநாள் வாழ்த்து செய்தியை கூறுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய நாட்டின் பாதுகாப்பிற்கு அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நமது முப்படை வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற நிலையிலும் அவருடைய வாழ்க்கையில் உயர்வு என்ற நிலையிலும் நாம் கொடிநாள் வாழ்த்து செய்தி கூறி அவர்களுக்கு உரிய கொடிநாள் நிதியை அளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முப்படை வீரர்கள் நம்முடைய நாட்டின் பாதுகாப்பினை உறுதி செய்வதோடு நம்முடைய நாட்டு மக்களுடைய நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு அயராது உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இரவு பகல் பாராமல் நம்முடைய நாட்டின் எல்லையில் கடும் குளிர் மழை என்று பொருட்படுத்தாமல் நம்முடைய தேசத்தை பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறை எடுத்து கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற பணியின் போது உயிர் தியாகம் செய்கின்ற நிலையும் ஏற்பட்டு வருகின்றது. தேசபக்தி மிகுந்த நம்முடைய முப்படை வீரர்களின் பணி என்பது மிக மிக பாராட்டுக்குரிய ஒன்று. அந்நிய சக்திகள் உள்ளே நுழையாத அளவிற்கு தம்முடைய பணியில் ஈடுபட்டு அவர்கள் நம்முடைய நாட்டின் மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை போற்றுகின்ற வகையில் பாராட்டுகின்ற வகையில் அவருடைய குடும்பத்தாருக்கு உதவுகின்ற நிலையில் கொடிநாள் நிதி அளிக்க வேண்டியது மிக அவசியமாகும். நாம் ஒவ்வொருவரும் கொடிநாள் நிதியை கொடுத்து அவர்களுக்கு மரியாதையை உருவாக்குவது என்பது நம்முடைய கடமையாகும். தங்களுடைய இன்னுயிரை ஈந்த அவருடைய குடும்பத்தாருக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அதற்கு அதிக நிதியை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் நம்முடைய பங்கினை நாம் செலுத்த வேண்டும். அப்படி கொடிநாள் நிதியை செலுத்துவதில் நம்முடைய புதுச்சேரி அரசானது முன்னிலை பெற்று வருகின்றது. நாம் அனைவரும் மனமுவந்து தாராள மனப்பான்மையோடு கொடிநாள் நிதியை அளிக்க வேண்டும். நம்முடைய முப்படை வீரர்களுடைய பாதுகாப்பினை நாம் பாராட்ட வேண்டும். அதனால் நம்முடைய புதுச்சேரியில் உள்ள மக்கள் அனைவரும், பல நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் கொடிநாள் நிதியை நம்முடைய முப்படை வீரர்களுக்கு அளித்து அவருடைய வாழ்க்கையினை உயர்த்துவோம் என்று கூறி மீண்டும் அவர்களுக்கு கொடிநாள் வாழ்த்தினை தெரிவித்து நன்றி கூறுகின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.